வேர் யுவர் ஜேர்னி ஸ்டார்டட். ஒரு 1000 crore கம்பெனியை பில்ட் பண்ண ஒருத்தருக்கு வந்து ஃபுல்லாக நரைச்சிருக்கணும். இல்லை அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப அமைதியான ஒரு ஆளாக இருக்குன்னா அப்படி ஒரு பிம்பம் இருக்குல்ல. சினிமாலே காட்டையில் அவர் அந்த இடத்துக்கு வர்றப்போ வயசாகிடும் அவருக்கு. ஆனால் ஆளை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தான் இருக்கீங்க. வயசை கேட்கலாமா என்ன? அங்கே வந்து டைப் அடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. டைப் ரைட்டிங் இப்போ வந்து எப்படி காஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஃபி டேக்கு போகிறோமோ, ஒரு ஆண்களும் பெண்களும் சேரத்துக்கு ஒரே இடம் அந்த காலத்தில் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஒன்று தான். நீங்களும் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு இப்போ டைப் அடிக்க போல. ஒரு குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த குவிக் ரிசல்ட்டுக்கான மைண்டு வந்த பிறகு எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு தோணுது. ஆனால் அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன். இதை எப்படி சரி பண்ணுறது? வேலை தேடும் சமூகமாக தான் நம்ம வந்து தமிழ்நாட்டை உருவாக்கிட்டு இருக்கோமே தவிர வேலைகளை உருவாக்கும் சமூகமாக நம்ம உருவாக்கலை. நமக்கு ஸ்கோப் இருக்கு, ஆனால் இன்னமும் அந்த ரிஸ்க் ஏரியாவுக்குள்ள வர ரெடியா இல்லை. அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னே நம்ம உங்களுக்கு சொல்றது இல்லை. ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு அண்ட் லெக்சரர்ஸ், இந்த 3 காம்பினேஷனும் டெட்லி காம்பினேஷன். அவங்க 3 பேரும் சேர்ந்து பயங்கரமாக கண்டிஷன் பண்ணி பேரண்ட்ஸ் அவங்களெல்லாம் படித்து நல்லா படி, மார்க் எடு, ஐஐடியில் போய் சேரு, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பண்ணிக்கிறாங்க. ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் நேஷன் பில்டர்ஸ். ஒரு நாட்டுக்கு நம்ம வந்து சேவை செய்யணும்னா டக்குன்னு நம்ம மனசில் தோன்றது ஆர்மியில் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற. ஆர்மியில் போய் சேர்றவங்கலாம் நாட்டுக்கு பெருசாக நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதா ஒரு நினைப்பு. 100 மடங்கு அதிகமாக நீங்கள் ஒரு தேசத்துக்கு வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா யூ பிகம் அன் ஆண்டர்பிரினர். இது பார்க்குறவங்க வந்து என்ன நினைச்சக்கூடாதுன்னா எல்லாரையும் நம்ம ஆண்டர்பிரினர் இல்லை. ஆக்சுவலாக இப்போ வந்து 1000ல் ஒருத்தவங்க அப்படின்னு இருக்கிறது 100ல் 2 பேர் மாற்றினா போதும். நம்ம ஒரு முறை நீங்கள் நீயா அண்ணாக்கு வந்தப்போ கூட நாலேஜ் எக்கானமி பற்றி பேசுகிறீங்க. ஏன் இதை ஒரு மிஷன் மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து ட்ரிவியலாக வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் சண்டையில் ஆரம்பிச்சிச்சு. தமிழ்நாடை பற்றி கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. இது இப்படி வீணாக போயிடுச்சு. அது என்ன ஆச்சு உண்மையாலுமே நம்ம சரி அவங்க சொல்கிறதுபடி தமிழ்நாடு வீணாக தான் போயிருக்கோம், நாமளும் அமெரிக்காவிலே போய் செட்டில் ஆகிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது ஷாக்கிங்கான சில உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த பேண்டமிக் பீரியடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க முடிஞ்சுது. அது என்ன அப்படின்னா, தேடி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், மிகப்பெரிய தொழில் முனைவோர்கள் எப்படியெல்லாம் அவங்க லைஃப்பில் மேலே வந்தாங்க, அண்ட் வாட் இஸ் தேர் விஷன். அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது நிறைய பேருக்கு. பெரும்பாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலாம் பார்க்குறப்போ வெளிநாட்டை சேர்ந்த மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் இவர்களுடைய கதைகளை படிக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும், புக்லேயும் கூட. ஆனால் ரீசெண்ட் இயர்ஸில் நம்ம தமிழ்நாடோட கல்ச்சர் படி பார்த்தா பெரும் தொழிலதிபர்கள், அது பெரிய நிறுவனங்களை நடத்துகிறவர்கள் எப்போதுமே ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. அவங்க வேலையை மட்டும் பார்ப்பாங்க, சிம்பிளாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளோ எக்ஸ்போஷராக தன்னை முன் வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பட் லாஸ்ட் 10-15 இயர்ஸில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு மேலே வந்த பெரிய தொழில் அதிபர்களோ அல்லது நிறுவனங்களை நடத்துகிறவர்களோ நான் எப்படி மேலே வந்தேன் அப்படிங்கிறத அந்த நாலேஜ் ஷேரிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழகாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக தமிழகத்தில் இளம் வயதிலேயே மிகப்பெரிய இடத்தை அடைந்தவர்கள் அந்த இடத்தை எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அது மற்றவர்களுக்கு பெரிய உத்வேகமாக இருக்குது. ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமான ஒரு ஒரு ஃபார்முலாவை அல்லது ஒரு வழியை அவங்களால கொடுக்க முடியுது. அந்த வகையில் மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் ஃப்ரம் கிஸ்ஃப்ளோ, ஃபவுண்டர் ஆஃப் கிஸ்ஃப்ளோ இஸ் வெரி மச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருவர். அவரோட தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். இதோட ஐடியா என்ன அப்படின்னா, ஹவு ஹீ கேம் அப் அப்படிங்கிறது வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய பலருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேக்ரவுண்ட் இருக்குது. நான் அவருடைய பேக்ரவுண்டை படித்தப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. இவர் சென்னைக்காரர் அப்படின்னு தான் ரொம்ப நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா கடலூர் ஒரு Tier 3 அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து படிப்படியாக மேலே வந்து இன்றைக்கி ஒரு 1000 crore கம்பெனி, கிஸ்ஃப்ளோங்கிற ஒரு கம்பெனி, ரொம்ப மாடர்னான ஒரு கம்பெனி, ரொம்ப அழகான. நான் உங்கள் கம்பெனியுடைய ஃபங்க்ஷன் கூட ஒரு முறை போயிருந்தேன். ஒரு ஒரு அந்த லைஃப் ஸ்டைலே குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நவ் மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் இஸ் ஹியர். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. டெக்னாலஜி, தேங்க்ஸ் டு டெக்னாலஜி. ஏன்னா டெக்னாலஜி அந்த ஒரு பெரிய வாய்ப்பு தந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் தன்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறாங்க. பெரிய தொழிலதிபர்கள், சயின்டிஸ்ட், நிறைய திங்க் டேங்க்ஸ் பேசுகிறாங்க. வேர் யுவர் ஜேர்னி ஸ்டார்டட். ஒரு 1000 crore கம்பெனியை பில்ட் பண்ண ஒருத்தருக்கு வந்து ஃபுல்லாக நரைச்சிருக்கணும். இல்லை அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப அமைதியான ஒரு ஆளாக இருக்குன்னா அப்படி ஒரு பிம்பம் இருக்குல்ல. சினிமாலே காட்டையில் அவர் அந்த இடத்துக்கு வர்றப்போ வயசாகிடும் அவருக்கு. ஆனால் ஆளை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தான் இருக்கீங்க. வயசை கேட்கலாமா என்ன? கண்டிப்பாக. ஸோ என்ன வயசு? 45+. 45+னா 90 வரைக்கும் 45+ தான் இல்லை 46 தான். ஸோ வித்தின் 46 இயர்ஸ் அப்போ வந்து ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு ஐடியா இல்லை. ஒரு 25 வருஷத்துக்குள்ளே எப்படி ஒரு 1000 crore கம்பெனி, ஹவ் இட் ஹேப்பன் டு யூ?
இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்து கடலூர்ல இருந்து வரேன். ஆக்சுவலாக கடலூரில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து அங்கே பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது. இட்ஸ் a tier 2 டவுன். ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் கூட கிடையாது. ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு புக் ஸ்டால் கூட கிடையாது. கம்ப்யூட்டர் புக்ஸ் வாங்கணும்னா பக்கத்தில் பாண்டிச்சேரிக்கு தான் போய் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து வரும்பொழுது முதல்ல கடலூரில் ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் வாங்குறாரு. அங்கே வந்து டைப் அடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. டைப் ரைட்டிங் இப்போ வந்து எப்படி காஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஃபி டேக்கு போகிறோமோ, ஒரு ஆண்களும் பெண்களும் சேரத்துக்கு ஒரே இடம் அந்த காலத்தில் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஒன்று தான். நீங்களும் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு அப்போ டைப் அடிக்க போல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறோம். அங்கே வந்து அந்த ஓனர் என்ன சொல்கிறாரு, டைப் ரைட்டிங் 30 ரூபா, கம்ப்யூட்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா இருங்க படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பசங்களை என்ன சொல்ல, தம்பி ஒரு 30 ரூபா கொடுத்தா 1 மணி நேரம் தான் இருக்கலாம், 50 ரூபா கொடுத்தா 2 மணி நேரம் இருக்கலாம், சரி அப்படியே இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்னு ஒன்று படித்தேன். அதுக்கப்புறம் டிபேஸ்னு ஒரு ப்ரோக்ராம் படித்தேன். அது படிக்கும் பொழுது தான் கம்ப்யூட்டர்னால பிஸ்னஸ்க்கு எப்படி இம்பேக்ட் ஆக முடியுன்ற அந்த கனெக்ஷன் கிடச்சிச்சு. அது கனெக்ஷன் கிடச்ச உடனே அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது, இதுதான் நம்மளுடைய கரியர். அப்போ வந்து இந்த ஈவினிங் என்னது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிற கம்ப்யூட்டர் சென்டர், அதாவது அந்த டைப்ரைட்டிங் சென்டருக்கு போகிறது போய் மதியானம் 2 மணிக்கு யாருமே இல்லாத சமயத்தில் நான் மாத்திரம் போய் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ டிபேஸ் பீரியட் எல்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது 91, 92. ஸோ டிபேஸ், ஃபாக்ஸ் ப்ரோ அப்படி அந்த பீரியட். அப்போ தான் வந்து விண்டோஸ் லான்ச் ஆகுது. உங்களுக்கு வாஸ் இட் அ கட் ஃபீலிங், கம்ப்யூட்டர் தான் இனிமேல் எல்லாத்தையும் ரூல் பண்ண போகுது அப்படின்னு எப்படி அது இன்ஃப்ளூயன்ஸாக தோணுச்சா இல்லை அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால? அப்படி தோணலை ஆக்சுவலாக. கம்ப்யூட்டர்னால பெரிய ஒரு 1000 கோடி ரூபாய்க்குள்ள ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும்லாம் தோணவே இல்லை. கம்ப்யூட்டர் பிடிச்சிருந்தது. இப்போ எப்படி கேம்ஸ் பிடிச்சிருக்குன்னு சில பேர் விளையாடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பிடிச்சிருந்தது. அதுலேயே மேலும் மேலும் போகணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் அப்படியே போயிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ வேற ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து பெரிய ஆள் ஆகலாம், பணக்காரன் ஆகலாம், 1000 கோடி ரூபா பண்ணலாம், ஒன்றுமே கிடையாது, சான்ஸே இல்லை. பட் அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதில் ஜஸ்ட் பியூர் பேஷன். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி? ஒரு மிடில் கிளாஸ். அப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ், ப்ராப்பர் மிடில் கிளாஸ். எல்ஐசியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆஃபீஸராக இருந்தாங்க எல்ஐசியில். பட் ஆனால் சைடில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ஓரளவுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்போஷரும் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ கடலூரில் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து 17 வயசுலேயே போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு எங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருந்தது. ஏன்னா ஒருத்தர் குடிசை போட்டுருவாங்க, கூரை போட்டுருவாங்க, அதெல்லாம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்ட்ரீட் நாலேஜ்னு சொல்லுவோம். ஓகே. ஒரு 17 இயர்ஸில் வந்து டீலிங் வித் கோர்ட்டு, டீலிங் வித் போலீஸ், அந்த மாதிரியான எக்ஸ்போஷர் வந்து ஜென்ரலாக கிடைக்காது யாருக்கும். அது கிடைச்சதுனால தெர் இஸ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஒரு சைடில் வந்து கான்ஃபிடென்ஸும் ஸ்ட்ரீட் நாலேஜும், இன்னொரு சைடில் வந்து இந்த டெக்னிக்கல் நாலேஜும் ரெண்டும் கிடைக்கும் பொழுது பின்னாடி நான் ஆண்டர்ப்ரனராக வர்றதுக்கு இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு காம்பினேஷன், நல்ல காம்பினேஷனாக கிடச்சிச்சு. ஆனால் அது இப்போ எனக்கு உண்மையிலுமே இப்போ தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. எங்கள் அப்பா போக சொல்லுவார், இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே போயிட்டு இருக்கானுங்க, நான் மாத்திரம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் மாறிட்டு இருக்கேன், கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பக்கம் டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் வந்து கனெக்டிங் பீப்புளோட ஒரு கனெக்ஷன், பீப்புளோட கனெக்ஷன், ஸ்ட்ரீட் லெவல் கனெக்ஷன், ரைட்? டூ யூ திங்க் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் இந்த ஸ்கில் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கான பேசிக் ஸ்கில்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் டெக்னாலஜி அப்டேஷன், இன்னொன்று கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது. கரெக்ட். இந்த கனெக்ஷன் எப்போதுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனரை கிரியேட் பண்ணும். நிறைய பேர் வந்து வெறும் டொமைன் நாலேஜ் மாத்திரம் வச்சுக்கிறாங்க. அதாவது அவங்க சப்ஜெக்ட் நாலேஜ், டொமைன் நாலேஜ்னு சொல்றது. இல்லை ப்ரோக்ராமிங்னா ப்ரோக்ராமிங் மாத்திரம் தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு அந்த மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ரீட்ல என்ன நடக்குது, பீப்புள் நாலேஜ், அந்த ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் அது தெரியாது. அது ரெண்டும் எப்போ இணையுதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக போக முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆண்டர்ப்ரனர் ஆகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. ஆனால் வந்து ஒரு சர்டன் இடத்தை தாண்ட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப லாக்கிங்காக இருக்குது என்ன நினைக்கிறீங்க, எஸ்பெஷலி இந்த ஜெனரேஷனில்? முக்கியமாக வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க மேலே. நான் அதான் சொல்லுவேன். எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து படிக்கும் பொழுது இந்த டிபேஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, டிபேஸ் 4ன்னு ஒரு புக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது யூஎஸ்லேருந்து வருது. பாண்டிச்சேரியில் இக்கின் போத்தம்ஸில் போய் வாங்கினோம். அப்போ $40. ஓகே. 92, 93ல் $40. 40 ரூபா அன்னைக்கு டாலர் ரேட்டு. 1600 ரூபா. 1600 ரூபா கொடுத்து 1992ல் நீங்கள் புக்கு வாங்கியிருக்கேன் நான். இன்னைக்கு 500 ரூபா கொடுத்து ஒருத்தவங்க புக்கு வாங்கி தன்னை டெவலப் பண்ணிக்கிறாங்களா, இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்களா? இப்போ நம்ம கம்பெனியில் ஹையர் பண்ணுறோம், எம்ப்ளாயீஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா
அதுக்கப்புறம் இது கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கள நம்ம டெவலப் பண்ணுறது, அவங்கள எஜுகேட் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது எல்லாம் கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவங்களோட சொந்த பணத்திலிருந்து அவங்க மேலேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. பெரும்பாலும் நான் பார்க்குறது என்னென்னா அது ஒன்று. ரெண்டாவது, தே லேக் கியூரியாசிட்டி. லேக் கியூரியாசிட்டினா எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு பெரனியல் கியூரியாசிட்டி. இது ஏன் இப்படி நடக்குது, ஏன், எதற்கு, எப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த கேள்வி கேட்கும் தன்மை, அந்த கேள்வி எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிறது இல்லை. அது ஏன் அப்படி நடக்குது, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, ஏன் அப்படி சொன்னா அப்படின்ற அந்த கேள்வி கேட்கும் தன்மை, இது ரெண்டும் மிஸ் ஆகுது. பேசிக்கலி கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் கியூரியாசிட்டி, இது ரெண்டு தான். ஆக்சுவலாக இதில் நான் ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து வரணும்னு நினைக்கிறேன். ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஆள் 1400 இன்றைக்கி புக்கு வாங்குறது அப்படிங்கிறத வந்து அப்போயுமே வீடுகள் ஒத்துக்குமான்னு தெரியல, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுல இன்னமும் லேக்கிங்காக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கும் தோணுது, ஒரு ஃபோன் அசால்ட்டாக 25,000 வாங்கிட முடியுது. அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதிகம் விற்கிற கண்ட்ரி, ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரியை விட இங்கே தான் அதிகமாக விற்கிது. ஸ்டில் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற நாம ஏன் நாலேஜுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? என்ன மனநிலை இது? ப்ளஷருக்கு நிறைய அதாவது ஹாப்பினஸ் வேறு, ப்ளஷர் வேறு. அதுக்கு நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. எல்லாரும் ப்ளஷரையும் ஹாப்பினஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். ப்ளஷருக்கு தான் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அதுவும் தாண்டி நாலேஜ். ஒரு ஃபோனு எனக்கு வந்து ஒரு கேம் விளையாடுறதுக்கு யூஸ் ஆகுது. ஐம் ரெடி டு ஸ்பெண்ட் ஃபார் 20,000. கரெக்ட், தட் இஸ் ப்ளஷர். ஆனால் அதுக்குள்ளேருந்து எடுத்து படிக்கலாம், அது நமக்கு பண்ண மாட்டேங்கிறோம். அப்புறம் இல்லை, எனக்கு என்ன இந்த செஞ்சுரியோடைய அல்லது இந்த ஒரு குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த குவிக் ரிசல்ட்டுக்கான மைண்டு வந்த பிறகு எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு தோணுது. ஆனால் அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன். இதை எப்படி சரி பண்ணுறது? எனக்கு இன்னும் நம்ம ஸ்கூல்லேருந்தே அந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுன்னு தோணுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங் தான். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல மார்க்கெட்டு, ஒரு காலேஜில் போயிட்டு நல்ல காலேஜில் போய் சேர்ந்துக்கோ, கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு வேலையை வாங்கிட்டு இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரி ஏதோ ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு ஜாப் வாங்கினதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் there is nothing is happening. அவங்களோட லேர்னிங் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது. ஒருவேளை இந்த பேட்டர்னே கூட இந்த கியூரியாசிட்டியை டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த பேட்டர்னே டிஸ்டர்ப், அதான் சொல்கிறேன். இந்த கண்டிஷனிங் தான் வந்து அந்த ஷூட்டிங் ஃபார் எக்ஸலன்ஸ் வந்து கரெக்டாக அந்த கேம்பஸ் இன்டர்வியூட நின்றுது அவங்களுக்கு. ஓகே, ஐ எம் செட்டில்டு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் கம்பெனியோட பிரச்சனை, அவனோட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதும் கிடையாது, அதோட நிறுத்திடுறாங்க. ஆக்சுவலாக ஒருவேளை அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதிலிருந்து ஒரு 100 பேரில் ஒருத்தரோ 2 பேரும் ஒரு ஆண்டர்பிரனராக வர முடியும், கண்டிப்பாக வர முடியும். அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வரைக்கும் ஒரு 100 காலேஜில் போயிட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாத்திரம் பேசுகிறேன். ஆல்டர்னேட் கரியர் பாத். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ்லேருந்து 100 பேர் வெளியில் படிச்சுட்டு வராங்கன்னா 0.1% தான் ஆண்டர்பிரினர்ஷிப். அப்படின்னா 0.1னா 1000 பேரில் ஒருத்தவங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றின டாக் தானே அதிகமாக இருக்குது. ஆனால் அது ஏன்னா நம்ம ஐடியில் கனெக்டடாக இருக்கும். இப்போ நம்மளோட எக்கோ சேம்பர்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? நம்ம எக்கோ சேம்பர் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லிங்க்டாக இருக்குது, சோஷியல் மீடியா எல்லாமே. அந்த எக்கோ சேம்பரில் ஆண்டர்பிரினர்ஷிப் நிறையா பேசப்படுது. பட் அதனுடைய பெர்சன்டேஜ் 5% to 10% தான் தமிழ்நாட்டோட கன்வெர்ட் ஆகிறது. ஆனால் மீதி இருக்கிற 90% ஆஃப் தமிழ்நாடுல அந்த வேற மாதிரி ஒன்று கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அங்கே இதை பற்றி பேசப்படுறதே இல்லை. அங்கே எப்படின்னா வேலை தேடும் சமூகமாக தான் நம்ம வந்து தமிழ்நாட்டை உருவாக்கிட்டு இருக்கோமே தவிர வேலைகளை உருவாக்கும் சமூகமாக நம்ம உருவாக்கலை. ஓகே, ஆனால் வேலை தேடும் சமூகம் ஒரு கட்டத்துக்கு பிறகு there are stages. நான் ஒரு வேலைக்கு போகிறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறேன், அங்கே 4 பேர் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அல்லது என்னை வந்து ஓடிசை ஒரு மாதிரி ஒரு ரோல் மாடல் மாதிரி தெரியுறாங்க, ஒரு இம்ப்ரெசிவான பீப்புளாக இருக்காங்க. நான் அவங்கள பார்க்குறேன், அப்படியே என் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறேன். அடுத்த லெவலில் நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி அந்த ப்ராசஸே நடக்கவே மாட்டேங்குதுன்னு. இல்லை, இன்னொரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்னென்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சமூகம் வந்து ஒரு வளர்ந்த சமூகமாக இல்லை. அப்போது எல்லாருக்கும் வந்து சர்வைவலுக்கு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு 52% தமிழ்நாடு வந்து மிடில் கிளாஸ், urbanized. Tamil Nadu is the most urbanized state in India. 52%. More than 50% is urbanized. அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் மிடில் கிளாஸில் இருக்கும். அவங்க அப்பா அம்மாலாம் ஆல்ரெடி 60,000 70,000 80,000 சம்பளம் வாங்குறாங்க. அவங்க பசங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் கண்டிப்பாக வேலைக்கு போனால் தான் ஒரு வழின்னு ஒன்று இருந்தது. ஆனால் இப்போ அது மாறிடுச்சு. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் மாறலை. ஓகே, அதாவது நமக்கு ஸ்கோப் இருக்குது, ஆனால் இன்னமும் அந்த ரிஸ்க் ஏரியாவுக்குள்ள வர ரெடியா இல்லை. ஏன்னா நம்ம அவங்களை இது கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் காரணமா இல்லை பயமா? அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னே நம்ம அவங்களுக்கு சொல்றது இல்லை.
ஏன்னா நம்ம அவங்களை கண்டிஷன் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸு ஃபர்ஸ்ட் 4 years லெக்சரர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் காலேஜ் 2 பேருமே ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு அண்ட் லெக்சரர்ஸ். இந்த 3 காம்பினேஷனும் டெட்லி காம்பினேஷன். அவங்க 3 பேரும் சேர்ந்து பயங்கரமா கண்டிஷன் பண்ணி பேரண்ட்ஸ் அவங்களெல்லாம் படிச்சு நல்லா படி, மார்க் எடு, ஐஐடியில் போய் சேரு, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து நல்ல காலேஜில் போய் SSNல போய் சேரு, விஐடியில் போய் சேரு, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அதாவது ஒரு கம்பெனியில சேருவதோட ஒரு லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு, அதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அந்த கண்டிஷன். நீங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஸ்டார்டட் ஒரு கம்பெனி? நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணோம் அந்த கம்பெனியில். பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலை. 25,000 ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட். 5 பேர். இயர்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? 93 என்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணீங்க? அது ஒரு ஐடி ட்ரைனிங் அண்ட் லோக்கல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். கடலூரில் என்ன பண்ண முடியுமா, அங்கே கடலூரில் சிப்காட் இருந்தது, அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் சின்னதாக சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது ஒரு 3 வருஷம் போனோம். முடிக்கும் போது ஆளுக்கு 40,000 ரூபாய் கிடச்சிச்சு. ஓகே. எப்போ? 3 வருஷம் கழிச்சு. 3 வருஷம் கழிச்சு. அவ்வளோதான். அதோட அது பெருசாக டேக் ஆஃப் ஆகலை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அது க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, கம்ப்யூட்டர் துறையில் பெரிய லெவலில் வரணும்னா நம்ம வந்து கடலூரில் இருந்தால் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து பாம்பே தான் ரொம்ப பாப்புலர். ஆமாம். அப்போ நம்ம ஹிந்திலாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. இது எந்த பீரியட்? இது 96. அப்போ இன்ஃபோசிஸ்லாம் வர ஆரம்பிக்குது. பாம்பே நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பெங்களூர் கிளம்பி போகிறேன். அங்கே போயிட்டு ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சென்னை திருப்பி வந்துட்டு இங்கே ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் 8 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஏன்னா இப்போ இது ஒரு பிரச்சனை இருக்கு. நான் படிச்சு முடிப்பேன், நேராக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மனநிலை ஓகேயா? ரொம்ப ஆம்பிஷியஸாக தான் இருக்கு கேட்க. ஆனால் ஒரு ஒர்க் ஃபோர்ஸுக்குள்ள அல்லது ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியருக்குள்ள இருக்கிறப்ப, நீங்க சொன்ன மாதிரி ஒரு டொமைன் நாலேஜ் எனக்கு இருக்கலாம். ஆனால் ஒரு நிறுவனத்தை நடத்துவதுங்கிற ஒரு இடத்திலிருந்து வேலை பார்க்கிறப்ப தான் அது புரியும் அப்படின்னா 2 வழியுமே இருக்குன்னு தோணுது. அது அவங்க கேப்பபிலிட்டி பொறுத்து. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, 2 விதமான பிஸ்னஸ் பண்ணலாம். ஒன்று வந்து கன்சியூமர் பிஸ்னஸ், B2Cன்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து B2B. B2Bக்கு கண்டிப்பாக டொமைன் நாலேஜ் தேவை வேணும். இப்போ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனி நாங்கள் வந்து B2B சாஃப்ட்வேர் தயாரிக்கிறோம், அதுக்கு டொமைன் நாலேஜ் தேவை. ஆனால் இப்போ வாட்ஸ்அப் தயாரிக்கிறவங்க இல்லை வந்து ஃபேஸ்புக் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மார்க் ஜக்கர்பர்க் எடுத்துக்கிங்கன்னா, இ மேட் ஃபேஸ்புக், அவருக்கு எந்த டொமைன் நாலேஜும் கிடையாது. ஏன்னா அவர் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து எண்ட் யூசர்ஸ்க்கு போகுது. அப்போது நானே ஒரு எண்ட் யூசர், அப்போ எண்ட் யூசருக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியும், நான் தனியாக போய் எங்கேயுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே பண்ண முடியும் ஆக்சுவலாக. B2B நாலேஜ், B2B சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கு மாத்திரம்தான், மீனிங் சாஃப்ட்வேர் மாத்திரம் இல்லை, எனி ப்ராடக்ட் நீங்கள் கன்சியூமருக்கு விற்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்டை பண்ணுறதா இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் மாத்திரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து நீங்களே ஒரு கன்சியூமராக இருக்கிறதுனால உங்களால் அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, என்ன வேணும் என்ன வேணும்னு உங்களை காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு தொழிலுக்கு என்ன வேணுன்ற ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த தொழிலில் நீங்கள் போய் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டொமைன் நாலேஜ் தேவைப்படுது. இந்த கிளாரிட்டி வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கவங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருக்கா? பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. ஆம்பிஷனாக இருக்குல்ல, ரொம்ப ஆண்டர்ப்ரனர் ஆகணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் ஹேவ் மணி ஆஸ் த ஆம்பிஷன். ஓகே, நாட் ப்ராப்ளம் சால்விங். See, entrepreneurs are problem solvers, not money makers. எல்லாருக்கும் என்ன குழப்பம் வருதுன்னா, பட் என் ப்ராடக்ட் எனக்கு பணம் தானே வேணும். என் ப்ராடக்ட் இஸ் மணி. தட் ஆக்சுவலி a by product. நிறைய பேருக்கு அது தெரியாது. மணி இஸ் a by product. மணி இஸ் a by product. பட் many of பல காலங்களில் மணி தான் மெயின் ப்ராடக்டாக நினச்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த மணி கிடைக்காது. பணம் வர வைக்கிறதுன்றது சாதாரண வேலை கிடையாது இல்லைங்களா? உங்கள் பாக்கெட்லேருந்து நான் 10 ரூபா எடுக்கணும்னா இட்ஸ் நாட் ஈஸி. தட் இஸ் கோயிங் டு டேக் லாட் ஆஃப் டைம். ஆனால் அவங்க அதுதான் ஒரு குறிக்கோளாக அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அது வர்றதுக்கு லேட் ஆகிட்டே போகும். இப்போ எனக்கு வந்து 17 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, அந்த பணம் வர்றதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 96ல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இது போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் ஒர்க் பண்ணி 2003ல ஸ்டார்ட் பண்ணேன். 2015-16ல தான் வந்து I started making money in a way that the company is going to go really big. அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்போ ஆனால் we were passionate about the problem. நம்ம என்ன சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளத்து மேலே ஒரு காதல் இருந்ததுனால அதுலேயே ரொம்ப நாள் இருக்க முடிஞ்சது. அது போராடிக்கிட்டே. ஓகே, ஸோ நீங்கள் சொன்னதில் 3 புல்லட் பாயிண்ட்ஸ் எனக்கு தோணுது. ஒன்று வந்து the curiosity is more important. கரெக்ட் for an entrepreneur. பாயிண்ட் நம்பர் 1, மணியை நீங்கள் டார்கெட்டாக வைக்கிறப்ப you will get frustrated. Instead நமக்கு வந்து businessman or entrepreneur is a ப்ராப்ளம் ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்ணக்கூடியவர். 3வது முக்கியமான விஷயம் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கனெக்ட் இருக்கணும் அப்படிங்கிற 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். தட் இன்னொன்று கூட சொல்லுவேன், entrepreneurs are nation builders. ஓகே, அது நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. அதாவது
ஒரு நாட்டுக்கு நம்ம வந்து சேவை செய்யணும்னா டக்குன்னு நம்ம மனசில் தோன்றது ஆர்மியில் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஆர்மியில் போய் சேர்றவங்கலாம் நாட்டுக்கு பெருசாக நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதா ஒரு நினைப்பு. பட் அதை விட அதிகமாக 100 மடங்கு அதிகமாக நீங்கள் ஒரு தேசத்துக்கு வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா யூ பிகம் அன் ஆண்டர்பிரினர் பிகாஸ் யூ மேக் த ஹோல் எக்கானமி சேர்ன். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு கோடி ரூபா ஒரு ரெவென்யூ பண்ணுறாங்கன்னா அந்த 1 கோடி ரூபா வந்து அவங்க 50 லட்சம் 60 லட்சம் வந்து சம்பளமாக கொடுத்துருவாங்க. அந்த 50-60 லட்சம் சம்பளமாக கொடுக்குறாங்கன்னா அங்கே ஒரு 40 பேர் வேலை பண்ணுவான். அந்த 50-60 லட்சத்தை எடுத்துன்னு போயிட்டு அவன் வந்து வீட்டு வாடகை கொடுப்பான். இல்லை அவங்க அந்த மொத்த சைக்கிளும் சேர்ன் ஆகும். ஸோ தே ஆக்சுவலி மேக் த நேஷன் ஒர்க். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் நேஷன் பில்டர்ஸ். நாம் வந்து இந்த சமூகத்துக்கு சேவை செய்யணும்னா ஆண்டர்பிரினராக இருக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டி கூட இருக்கிறது இல்லை. ஆண்டர்பிரினரும் ஒரு சமூகத்திற்கான, ஏன்னா அந்த எக்கானமி ஒரு மொத்தமாக மாற்றுறாங்க. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னால் சொன்ன ஒரு பாயிண்ட், இந்த பொறுமை பெரிய சிக்கல் இல்லையா? 17 வருஷம் எல்லா வெற்றி கதைகளுக்கும் பின்னால் ஒரு 15 வருஷ கதை 10. நான் யூஸ் டு சே ஆஃபன் யூ நீட் அட்லீஸ்ட் 10 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் வித்தவுட் எதை பற்றியுமே கவலைப்படாமல். 10 years ஆஃப் ஹார்ட் ஒர்க். நான் என்னுடைய நிறைய இடங்களில் நான் ஒர்க் பண்ணியே பார்த்தேன். கரெக்ட். நம்ம ஒரு பொலிட்டிஷியன் வந்து நேற்று வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறோம், ஒரு சினிமா நடிகர் திடீர்னு பெரிய ஆளாயிட்டாரு அப்படிங்கிறோம், ஒரு டெலிவிஷன் ஆங்கரை சொல்கிறோம், அல்லது ஏதோ ஒரு துறை சார்ந்த ஒரு ஆளை சொல்கிறோம். ஆனால் கிட்ட போய் கவனிச்சு அவங்களோட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறப்ப அவங்க ஹார்ட் கோராக 10 year வேலை பார்க்குறாங்க. ஆமாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் என்ன வந்தாலும் அதெல்லாம் நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம், நிச்சயமாக வந்துடுவோம் அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே இந்த இன்னைக்கு இருக்க இந்த ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டு இருக்குல்ல, அல்லது வந்து அஸ்யூம் பண்ணுறோம்ல ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டுன்னு, இதில் ஒரு 10 years ஸ்பேனுங்கிறது இஸ் இட் ஈஸி ஆர் இப்போ பிஸ்னஸ் மாடல் மாறி இருக்கு 10 years ஸ்பேனை குறைக்க முடியும் அப்படின்னு எதுவும் இருக்கு? சாஃப்ட்வேரில் நிறைய குறைக்க முடியும். இன்னும் ரெகுலர் பிஸ்னஸில் இப்போ நீங்கள் வந்து இப்போ கெவின் கேர் மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா அது கொஞ்சம் அது எப்பயும் போல் அந்த 10 years ஆயிரும். பட் சாஃப்ட்வேரில் வந்து இந்த 10 yearங்கிறது 3 yearsக்கு வந்துருச்சு. இப்போ 3 to 4 years. ஓகே. நான் வந்து இப்போ கம்பெனி ஆரம்பிச்சேன்னா 3 to 4 yearsல என்னால சக்சஸ் பண்ண முடியும். ஓகே. அதுக்கு ஒரு இந்த டென்யூர் குறைஞ்சிருக்கிறதுங்கிறதும் இட்ஸ் பிகஸ்ட் அட்வான்டேஜ். 52% ஆஃப் மிடில் கிளாஸ் those have a capability to support their kids to start a business. அது அவங்க இது அது அவங்க. The second one is the span is less. ஆனாலும் ஏன் நிறைய entrepreneurs வரல? அந்த அவேர்னஸ் தான் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம பேரண்ட்ஸுக்கும் முக்கியமா ப்ரொஃபஸர்ஸ் இன் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸே ஸ்டூடெண்ட்ஸை கண்டிஷன் பண்ணுறாங்க, ஹெவியாக கண்டிஷன் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு ட்ரெயினில் வந்து ஒன்று தான் கூட்ஸ் வண்டி இன்ஜின்னு, மீது எல்லாம் வந்து கம்பார்ட்மெண்ட் தான். நம்ம ஒரு காலேஜில் 100 பேர் படிச்சுட்டு வராங்கன்னா 100 பேரும் ஆண்டர்பிரினராக வரணும்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அது நம்ம தெளிவாக சொல்லிடலாம். ஏன்னா நம்ம இது பார்க்குறவங்க வந்து என்ன நினைச்சக்கூடாதுன்னா எல்லாரையும் நம்ம ஆண்டர்பிரினர் இல்லை ஆக்சுவலாக. இப்போ வந்து 1000ல் ஒருத்தவங்க அப்படின்னு இருக்கிறது 100ல் 2 பேர் மாற்றினா போதும் நம்ம. பட் ஏன் இது ஒரு மிஷன் மாதிரி இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுறீங்க? சீனியர் ஸ்பீச்சஸ் ஒரு முறை நீங்கள் நீயானாக்கு வந்தப்போ கூட நாலேஜ் எக்கானமி பற்றி பேசுகிறீங்க. வாய் ஏன் இதை ஒரு மிஷன் மாதிரி எடுத்துகிட்டு? இது வந்து ட்ரிவியலாக வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் சண்டையில் ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா நான் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனி பில்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கும்போது ஒரு தமிழ்நாடை பற்றி கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. இது இப்படி வீணாக போயிடுச்சு, தமிழ்நாட்டில் எதுவுமே சரியில்லை, மொத்தமாக அழிச்சிட்டாங்க, குட்டி சேவர் ஆக்கிட்டாங்க, ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும் அப்படின்னும்போது எனக்கும் வந்து ஒரு என்ன ஆயிடுச்சு, கோவம் வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து அமெரிக்கா போகாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டாங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசையோடு ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோட கம்பெனி பேர் வந்து ப்ராடக்ட் பேர் கிஸ்ஃப்ளோ இருந்தாலும் கம்பெனி பேர் ஆரஞ்ச்கேப். ஆரஞ்சுன்றது ஒரு தமிழ் வார்த்தை. கம்பெனி பேர் வைக்கும் பொழுதே அப்படி யோசிச்சு வச்சோம். ஏன்னா எப்படி வந்து ஆரஞ்சுன்ற ஒரு தமிழ் வார்த்தை தமிழ்நாட்டில் ஆரம்பித்த ஒரு வார்த்தை உலகமெங்கும் பிரபலமாக இருக்கோ, அதே மாதிரி நம்ம ஆகணுன்ற ஒரு ஆசையோடு வைக்கும்பொழுது ஒருத்தர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணான்னு தாங்க முடியல. அப்போ வந்து நான் போயிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது என்ன ஆச்சு உண்மையாலுமே நம்ம சரி அவங்க சொல்கிறதுபடி தமிழ்நாடு வீணாக தான் போயிருக்கோம், நாமளும் அமெரிக்காவிலே போய் செட்டில் ஆகிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது ஷாக்கிங்கான சில உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ஒரு 4 தளத்துலேருந்து நான் பார்த்தேன். அதுலேருந்து அந்த ட்ரீமே எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அந்த என்னென்னா தமிழ்நாடு எக்கானமியில் எப்படி இருக்குது, தமிழ்நாடு எஜுகேஷனில் எப்படி இருக்குது. ஏன்னா காமன் சென்ஸுக்குலாம் அதான் என்னால் யோசிக்க முடிஞ்சிச்சு. நான் வந்து ரொம்ப இதில் ரிசர்ச்சில் அப்போ வந்து அவ்வளோ பெரிய பிஸ்டெல்லாம் கிடையாது. ஏன்னா கம்பெனி என்ன பண்ண தெரியும், அது பண்ண தெரியும், அவ்வளோதான் தெரியுமே. இது எனக்கு தெரியாத விஷயம். பட் ஆனால் இது டீப்பாக இறங்கும் பொழுது ஃபிகர்ட் இட் அவுட். ஸோ எக்கானமி, எஜுகேஷன், ஹெல்த் கேர், அப்புறம் 4ஆவதாக ஒன்று எடுத்துட்டேன், ஹாப்பினஸ். மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா, இந்த 4 தளத்துலையும் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு எக்கானமி எடுத்துட்டேன். தமிழ்நாடு வந்து ஜிடிபியில் நம்பர் 2ன்னு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் இன் இந்தியா எப்படின்னு கேட்டேன்னா
கண்ணை மூடிட்டு மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. அதையும் விட்டீங்கன்னா குஜராத்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஞாபகத்துக்கு வராது. தமிழ்நாடு தான் இந்தியாவிலே நம்பர் 1 இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட். நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 38,000. ஓ 38,000. அதுக்கு எல்லா எம்எஸ்எம்இ எல்லாமே சேர்த்து நான் அதையும் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக இருக்கிற மகாராஷ்டிரா 28,000. நமக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இருக்கிற கேப்பே 10,000 இருக்கு. அப்போ உடனே சொல்லுவாங்க இல்லை சார் மகாராஷ்டிராவில் குஜராத்தில் தான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது, தமிழ்நாட்டில் குட்டி குட்டி இண்டஸ்ட்ரீஸ்லாம் போட்டு கணக்கு போட்டு ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது சொல்லிடுவாங்க. அதையும் நோண்டி பார்க்கும் பொழுது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க எத்தனை பேருன்னு டேட்டா எடுக்க ஆரம்பிச்சு. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேட்டா. அதாவது CSOISWன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக் விங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே போனால் எல்லா டேட்டாவும் இருக்குது. அங்கே போகும்பொழுது 23 லட்சம் பேர் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். அடுத்து இருக்கிற மகாராஷ்டிராவில் 18 லட்சம் பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சின்ன கம்பெனி பெரிய அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒர்க் பண்ணுறவங்களே இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒர்க் பண்ணவங்களே இவ்வளோ சாலிடாக இருக்காங்க. ஸோ அப்போது என்ன யோசிச்சுன்னா அப்போ ஜிடிபியில் மாத்திரம் ஏன் நம்ம நம்பர் 2ல் இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த கம்பெனிஸோட எல்லா கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த கம்பெனி ஃபைலிங்கு, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கு அது எல்லாமே மும்பையில் நடக்குது. ஸோ நம்ம இங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னா இதனுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் சப்மிட் பண்ணி அந்த ஜிடிபியில் அது பெருசாக காமிச்சு விட்டுறாங்க. நீங்கள் அதெல்லாம் பிரித்து சரியான கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஜிடிபிலையும் we are far ahead. ஸோ எக்கானமியில் நம்ம நம்பர் 1ல் இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கண்ட்ரிலையும் நம்பர் 1 ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அடுத்தது வந்து எஜுகேஷன் பார்த்தேன். எஜுகேஷனில் எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது எப்படி எஜுகேஷனை கண்டுபிடிக்குது. எக்கானமிக்கு ஒரு இது இருக்குது, ஜிடிபி இருக்குது. எஜுகேஷனுக்கு ஒரு நம்பர் வேணும், அதுவும் இன்டர்நேஷ்னல் நம்பராக இருக்கணும். யுனைடெட் நேஷன்ஸில் வந்து தே ஹேவ் சம்திங் கால் GER. அப்போ நம்ம ஜென்ரலாக எஜுகேஷனில் என்ன பிரச்சனைனா என்ன சொல்லிடுவோம், லிட்ரஸி ரேட்டு அப்படின்னு ஒன்று எடுத்துருவோம். அது வந்து ஒரு குப்பையான டேட்டா. இந்த லிட்ரஸி ரேட்டுன்றது யூஸ்லெஸ். ஏன்னா கை நாட்டு வைக்காம நம்ம பேரை நம்மளே கையெழுத்து போட தெரியல, லிட்ரஸி ரேட்ல டிக் அடிச்சிருவாங்க. அது வச்சுட்டு ஒன்றுமே இல்லை. GER அதுவும் ஹையர் எஜுகேஷன் GER அப்படின்னா என்னென்னா 18லேருந்து 23 வயசு உள்ள இளைஞர்கள் எத்தனை பேர் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போய் சேர்றாங்க. அந்த டேட்டாவை எடுத்தோம்னா தெரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி பற்றிலாம் பேசுறதுனால தமிழ்நாடு ஆல்ரெடி 50%. ஆமாம் 49 புள்ளி சம்திங். அதாவது நம்ம என்ன டார்கெட் வச்சிருக்கோமோ அது ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டாங்க. இந்தியாவோட டார்கெட் வந்து 2035ல அப்போ 50 அப்போ வைக்க ட்ரை பண்றாங்க. 50 இல்ல தெரியல, வருதா வராதுன்னு தெரியல. வச்சிருக்க டார்கெட் 50, வேற நம்ம இப்போ 50. 15 வருஷம் we are ahead. 15 வருஷம் we are ahead. And that was very shocking for me, which I never expected that. Right? இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடாக வந்துச்சு. மூணாவதாக வந்து ஹெல்த் கேர். அதே மாதிரி GER மாதிரி ஹெல்த் கேருக்கும் ஒரு நம்பர் இருக்கணும் இல்லைங்களா? அது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட், IMR அப்படின்னு பேர். அதாவது 1000 குழந்தைங்களுக்கு எத்தனை குழந்தைங்க தவறிடுது அப்படின்னு சொல்கிறது. இந்தியாவோட நம்பர் 34. அதாவது 1000 குழந்தைங்களில் 34 குழந்தைங்க இந்தியாவில் தவறிடுறாங்க. தமிழ்நாட்டில் வெறும் 17. அதாவது 100% பெட்டர் தென். அப்போது தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்லியை விட அதிகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா டெல்லி வந்து முழுமையும் என்ன சொல்கிறது நகர்மயமாக்கப்பட்ட ஒரு சின்ன யூனியன் பிரதேசம் நியூ டெல்லி. பட் தமிழ்நாடுங்கிறது ஆயிரக்கணக்கான சின்ன கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம். அப்போது கடைசி கிராமம் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் கேர் பெனிட்ரேஷன் இருந்தால் மட்டுமே இது சாத்தியப்படும், இல்லைனா இது சாத்தியப்படாது ஆக்சுவலாக. ஸோ இது 3rd பாயிண்ட். 4வது பாயிண்ட்டாக வந்து இந்த சிட்டிசன் ஹாப்பினஸை எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கும்பொழுது அதுதான் வந்து சமூகத்தில் பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இடைவெளி எந்த சமூகத்தில் இருக்கோ, அந்த எந்த சமூகத்தில் இல்லையோ கம்மியாக இருக்கோ அங்கே வந்து பீப்புள் வில் பி ஹாப்பி. அதாவது நீங்கள் ஏழையாக இருந்து நானும் ஏழையாக இருந்தால் ஓகே, நான் பணக்காரர் இருந்து நீங்களும் பணக்காரர் இருந்தால் ஓகே, நான் ஏழையாக இருந்து நீங்கள் பணக்காரர் இருந்தீங்கன்னா எனக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ தமிழ் சமூகம் வந்து அமைதியான சமூகமாக இருக்குது, நம்ம ஒரு அமைதி பூங்காவாக இருக்குன்னு நம்ம பெருமையாக பேசிக்கிறோம். அது வந்து நம்மளுடைய இது கிடையாது. ஆக்சுவலாக வந்து அந்த இன்கம் இன்இக்வாலிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம அமைதியாக இருக்கோம். So the biggest role of any government or any authorities அந்த கேப் குறைக்கிறது தான். ஸோ இந்த 4 விஷயங்கள்லையும் நம்ம பெருசாக இருக்கும் பொழுது நான் அதை பற்றி மேலும் ஆராய்ச்சி பண்ணேன். ஆனால் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து இந்த அடிப்படையிலேருந்து பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் தான் அந்த கேப் குறைவா ரொம்ப கம்மி. எதனாலன்னா தமிழ்நாட்டில் மாத்திரம் கொஞ்சம் ஏழைங்க கொஞ்சம் பணக்காரங்க, மிகப்பெரிய அளவில் வந்து மிடில் கிளாஸ். நம்ம நிறைய பேர் நினைப்போம் அமெரிக்காவில் வந்து பணக்கார நாடு இருக்கு, ஏன் ஹாப்பியா இருக்காங்கன்னா பணக்காரங்க கிடையாது, மிடில் கிளாஸ் நிறைய இருக்காங்க. 80% மிடில் கிளாஸ்.
ஒரே ஸ்டேட் இந்தியாவில் which is sort of mimicking the American model of a huge number of middle class என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாத்திரம் தான் இருக்குது. நான் ஒரு சார்ட் வச்சுருந்தேன், அதில் வந்து இந்த பக்கம் தமிழ்நாடும் இந்த பக்கம் இன்னொரு ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும் அந்த சார்ட். கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக தமிழ்நாடு மாத்திரம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்த் ஸ்டார் மாதிரி, ஒரு விடிவெள்ளி மாதிரி வேற ஒரு இடத்துல போய் வேற ஒரு தளத்தில் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது எனக்கு புல்லரிச்சிடுச்சு. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆச்சு. அதே சட்டத்திட்டங்கள் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே சட்டத்திட்டங்கள், ஒரே ரூல்ஸு, ஒரே கண்டிஷன்ஸ், ஒரே லா, ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாமே எல்லா மாநிலத்துக்கும். ஆனால் 30 மாநிலங்களில் தமிழ்நாடு மாத்திரம் ஒரு தனி மாநிலமாக விடிவெள்ளியாக எப்படி போச்சு? அப்போது இங்கே ஏதோ நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் ஏதோ நடந்திருக்கு, மற்ற மாநிலத்தில் நடக்காத விஷயம் ஏதோ நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தான் ஐ ஃபவுண்ட் அவுட் ஐம் காயின்ட் திஸ் வேர்ட் கால் மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ். தமிழ்நாட்டில் 8 ஏர்போர்ட் இருக்குது. யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாடுன்ற ஒரே ஒரு மாநிலத்தில் மாத்திரம் மழை வேற எங்கேயும் இல்லை 8 ஏர்போர்ட் இருக்குது. காமராஜுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலை. ரோடே போடலை, பிரிட்ஜே கட்டலை, டேமே கட்டலை. காமராஜோட முடிஞ்சிடுச்சு, தமிழ்நாட்டை அழிச்சிட்டாங்க, குட்டி சேவராக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வந்து புரிதல் புதுவெளியில் பெரும்பாலும் அப்படி தான் பேசுகிறாங்க. பட் ஆனால் அது டோட்டலாக உண்மை கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷன் வர்றதுக்கு தகுந்த மாதிரி 1980s அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆரம்பிக்குது. கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து வெறும் 40 காலேஜஸ் இருந்த தமிழ்நாட்டில் 550 காலேஜஸ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் 550. ஒரு 10 லட்சம் பேரை ஒரு 10 படி முன்னேற்றத்துக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களை ஒரு 5 கோடி பேர் 4 கோடி பேரை ஒரு படி முன்னேற்றத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அவன் லைஃப் ஒன்றும் கிடையாது. 22 வயசில் வெளியில் வரான். நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ்க்கு அந்த கம்பெனி வந்து டேக் ஆஃப் ஆகலைன்னா கூட ஒரு MBAல படிக்கக்கூடிய நாலேஜை விட 10 times நாலேஜ் யூ வில் கெட் ஈவன் இஃப் இட்ஸ் அ ஃபெயில்டு கம்பெனி.